HCF மீ போவா நம்ம வந்து கணக்கு போட்டு போட்டு தான் பழக்கம் இல்லையா? இப்போ எப்படி ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம்? புரியுதா? இப்போ ஒரு கணித மன்றம் நடத்துறோம், புரியுதா? புரியுதா? இல்லை மேக்ஸ் கிளப் வச்சு நடத்துறோமா இல்லையா? அதுல எல்லாம் ஏதாவது ஆக்டிவிட்டி செய்யணும்னா வேணுமா வேணாமா உங்களுக்கு? இப்போ கவனி, எப்படி தாள்களை முடிச்சு செய்யலாம். இது என்ன அளவு? 12 சென்டிமீட்டர். இது 16 சென்டிமீட்டர். இது என்ன அளவு? 12. இது எவ்வளவு? 16. இப்ப 12க்கும் 16க்கும் நீ HCF கண்டுபிடிக்கணும். நீ போவா கண்டுபிடிக்கணும். எப்படி மிஸ் கண்டுபிடிக்கலாம்? நல்ல கவனி, சதுர சதுரங்களா மாத்தணும் முதல்ல. புரியுதா? இப்ப இங்க என்ன சொன்னா? 12 சொன்னோமா? அப்ப 12/12. புரியுதா? 12 அலகுகள் கொண்ட ஒரு சதுரத்தை உருவாக்குறீங்க. இப்ப மடிக்கலாமா? இப்படி எப்படி சதுரம் உருவாக்குறது? பேப்பர் மடிச்சு மடிக்க தெரியுமா தெரியாதா? வந்துருச்சாடா கண்ணு? கரெக்டா? இப்ப பாரு. ரைட்டா? வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? இப்ப இந்த சதுரத்தை வெட்டி எடுத்துறோம். ரைட்டா? இந்த சதுரத்தை நம்ம வெட்டி எடுத்துறோம். இப்ப இது மேல எவ்வளவு அளவு சொன்னேன் நானு? 14, 16. இங்க 12 சொன்னேன். இப்ப 12/12 தான் ஸ்கொயர் வந்துருச்சு, சதுரம் வந்துருச்சு. இப்ப 16. 16ல எது போயிடுச்சு? இப்ப நமக்கு 12 கழிச்சிட்டோம். 16ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அப்ப மீதி எவ்வளோடா கண்ணு? 16ல 12 போச்சுன்னா மீதி எவ்வளோடா கண்ணு? 4. அப்ப இந்த 4/4க்கு சதுரத்தை உருவாக்கணும். 4/4 இங்க 4/4 ஸ்கொயர் உருவாக்குறேன். மடிக்கிறானா? மடிக்கலையா? இங்க பாரு. ரைட்டா? இப்ப இதனுடைய அளவு எவ்வளவு சொன்ன? 12. அப்ப இங்க ஒரு 4 மடிச்சிட்டேன், இங்க ஒரு 4 மடிச்சிட்டேன். இடையில எவ்வளவு இருக்குது? 4. அப்ப இங்கேயும் ஒரு 4/4 வருமா? வராதா? அப்ப எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியுது நம்மளால? இங்க 3 சதுரங்களை உருவாக்க முடியுது. புரியுதாடா கண்ணு? 4/4ல எத்தனை சதுரங்கள் இங்க உருவாக்க முடியுது? நமக்கு 3 சதுரங்களை உருவாக்க முடியும். இப்ப மீதி பேப்பர் இருக்குதா? இல்ல. அப்ப நமக்கு HCF என்ன? 4. எப்படி மிஸ் 4ன்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இங்க கவனி, இதுல இப்படி அடுக்கணும். நம்ம இதை என்ன பண்ணணும்? நீயே இப்படி அடுக்கணும். புரியுதா? ஒரே அலகு கொண்ட சதுரங்களால நீ இந்த இடத்தை நீ என்ன பண்ணும்? ஃபில் பண்ணினா அதுதான் உனக்கு HCF. இப்ப இது என்னது? இது மாதிரி 4 அலகு, 4/4. இது மாதிரி எத்தனை சதுரங்கள் இந்த இடத்துல வரும்? 4 சதுரம். இங்க எத்தனை சதுரம் வரும்? 3. அப்ப இங்க 4, இங்க 3. அப்ப மொத்தமா இது எத்தனை சதுரங்கள் இதுல நீ ஃபில் பண்ணலாம்? 12 சதுரங்களால நீ ஃபில் பண்ணலாம். புரிஞ்சுதா? அப்ப இதனுடைய HCF என்ன? 12க்கும் 16க்கும் HCF என்ன? 4. 12க்கும் 16க்கும் HCF என்ன? மீ போவா என்ன? 4. கரெக்டான்னு பார்க்கலாமா? பார்க்க கூடாதா? என்னது? 6/12. ரைட்டா? மறுபடியும் என்ன? 16. 2 கரெக்டா? கரெக்ட் இல்லையா? பொதுவா இருக்குதா? இருக்கா இல்லையா? இன்னொரு முறையும் சொல்லி கொடுத்தேன் நான். 16 என்ன சொல்லி தந்தேன்? 12 into 1. 12 பாரு, இதுல கரெக்டா டாலி ஆகும். 16ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 4. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 12 இங்க எடுத்துக்கணும். அடுத்தது இங்க என்ன எடுத்துக்கணும்? 4. அப்ப என்னது? 4/12 பிளஸ் 0. மீதி 0 வந்துருச்சா? அப்ப எது HCF? 4. அப்ப எந்த அளவுள்ள சதுரங்களால நம்ம வந்து இதை அடைக்க முடியும்? 4/4 அப்படின்ற சதுரங்களை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த தளத்தை நிரப்ப முடியும். அப்ப 4 தான் HCF. இது மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு ஒண்ணு செஞ்சு பார்க்கலாமா? ஒண்ணும் இல்லை, இது ரியல் லைஃப்ல எப்படி எங்க பயன்படுது அப்படின்றதுக்காக தான் நான் தாள்களை மடித்துன்னு சொன்னேன். ஒண்ணு இல்லடா கண்ணு, இது ஒரு கிளாஸ் ரூம்னு வச்சுக்கோ. 38 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம். இப்ப இந்த கிளாஸ் ரூம்ல நீ பிள்ளைகளை உட்கார வைக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் சம அளவு இடம் கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு சதுரம் கொடுப்பியா மாட்டியா? அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு போது என்ன பயன்படுது? HCF பயன்படுது, மீப்போவா பயன்படுது. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப அதே மாதிரி தானே. இப்ப கவனி, 30 ஃபர்ஸ்ட் என்னடா கண்ணு பண்ணணும்?
வெரி குட், சத்தமா சொல்றா. 30/30. ஒரு சதுரம் உருவாக்கிடுறோமா? உருவாக்குறோமா உருவாக்கலையா? 30/30 ஒரு சதுரம். சரியாடா கண்ணு? ஒரு சதுரம் உருவாக்கிட்டோமா? இப்ப இந்த பகுதி தான் நமக்கு மறுபடியும் ஆபரேட் பண்ணணும். சரியா? மீதி இருக்கிறது. இப்ப இதுதான் இடம். இந்த இடத்துல நம்ம குழந்தைங்களை கரெக்டா உட்கார வைக்கணும். அதுக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? HCF கண்டுபிடிக்கிறோம். சம அளவு கொண்ட சதுரங்கள் இருக்கணும் இந்த இடத்துல. அப்பதான் அவங்களால உட்கார முடியும். இப்ப இது 38. இங்க எவ்வளவு அளவுல நீ சதுரத்தை மடிச்சிட்ட? 30. அப்ப மீதி எவ்வளவுடா கண்ணு? 8. அப்ப அடுத்த அளவுள்ள சதுரத்துக்கு என்ன பக்க அளவுகள் இருக்கணும்? 8. 8/8. பாரு எப்படி மடிக்கலாம். தாள்கள்ன்றதுனால நான் மடிக்கிறேன். இப்ப இடமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 8/8க்கு அளவு வச்சு கோடு போடுவோம். புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? 1. அடுத்தது என்னது? 2, 3. 8/8ல எத்தனை சதுரம் வருது? 3 சதுரம் வருது. நீ அந்த அளவுல எத்தனை சதுரம் வருது அத்தனை சதுரம் நீ பண்ணி பாத்தரணும். புரிஞ்சுதா? ஏன் மிஸ் இங்க பண்ண முடியல? 8/8க்கு 3 தான் போட்டிருக்கீங்க, ஏன் இங்க பண்ண முடியல? நல்லா கவனி. 1 8 2 8 3 8 இங்க 30 இருக்குது. 3 8 24. அப்ப மீதி எவ்வளவுடா கண்ணு இருக்கும்? 6. அதனாலதான் மறுபடி 8/8 சதுரத்தை உன்னால உருவாக்க முடியல. அது எந்த அளவுக்கு உருவாக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீ உருவாக்கு. இப்ப அளவு மாறிடுச்சு நமக்கு. இங்க என்ன இருக்குது? 6. என்னடா கண்ணு வந்திருக்குது? 6. அப்ப என்ன அளவுள்ள சதுரத்தை இப்ப உருவாக்குவோம்? 6/6. எந்த அளவுள்ள சதுரத்தை உருவாக்குவோம் இப்ப நம்ம? 6/6. இங்க இருந்தே நீ செய்யலாம். கட் பண்றதா இருந்தா நான் இங்க மடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கனால நீங்க செய்யலாம். 6/6. இப்ப இது ஃபுல்லா என்னடா கண்ணு அளவு? 8. புரியுதா? இது ஃபுல்லா எவ்வளவு? 8 மீட்டர். இப்ப எவ்வளவு நம்ம பண்றோம்? 6/6க்கு ஒரு சதுரத்தை உருவாக்கி. இது ஃபுல்லா 8. இது எவ்வளவு? 6. அப்ப இங்க மீதி எவ்வளவுடா கண்ணு இருக்குது? 2. அப்ப அடுத்த சதுரத்தினுடைய அளவுகள் எப்படி வரணும்? 2/2. அப்ப பாரு 2/2 இங்க எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னா? 6 இருக்குதுன்னு சொன்னோமா? இங்க 6 தானே? இந்த அகலம் 6 தானே? அப்ப 2/2 ஒண்ணு வந்துருச்சா? அடுத்தது 2/2. அடுத்தது 2/2. அப்ப 38க்கும் 30க்கும் HCF என்னடா கண்ணு? 2. புரியுதா புரியலையா? எது கடைசியா பினிஷ் பண்ண? மீதி இல்லாம எங்க வந்துச்சு? 2. ஏன்னா 8/8 3 முடிச்சுட்டு மறுபடியும் 6/6 வந்துச்சு. கடைசியா முடிஞ்சது எது? 2/2ல தான் முடிஞ்சது. அப்ப இதனுடைய HCF என்ன? 2. அப்ப நீ இந்த இடத்தை எந்த சதுரத்தால நீ ஃபில் பண்ணணும்? 2/2 அப்படின்னு போன்ற சதுரத்தால நீ ஃபில் பண்ணுனீனா குழந்தைங்களை உட்கார வைக்க முடியும்.